ஒன் இஸ் டெட், இன்னொன்று ஈக்விட்டி. ரெண்டு ப்ராட் கேட்டகரிஸ். ஒன்று கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் தான் வாங்கலாம், ஆர் டெட்டாக வாங்கலாம், லோனாக வாங்கி திருப்பி ரீபேயபிள். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி. ப்ரைவேட் ஈக்விட்டின்னு இருக்குது, வெஞ்சர் கேபிட்டல் இருக்குது, மெசைன் ஃபண்டுன்னு இருக்குது, இன்குபேட்டர் ஃபண்டுன்னு இருக்குது, ஏஞ்சல் ஃபண்டிங் இருக்குது, ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர் இருக்காங்க, கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் இருக்குது, கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ரோடு போடணும் அப்படின்னா தென் ஐ வில் சூஸ் ஃபார் பாண்ட்ஸ். இல்லை நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன், நாட் அ ப்ரூவன் டெக்னாலஜி அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல். இங்கே என்ன சிக்கல் நான் நிறையா பார்த்துருக்கேன் அப்படின்னா, நிறைய கரெக்டும் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோட்டர்ஸ் மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக். ஒன்று அவங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி பற்றி தெரியும்னா அந்த ப்ரொமோட்டர் வந்து ஹில் பி கிங் ஆன் ஃபார்முலேஷன்ஸ். பட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஃபினான்சியல் ஈஸி, இட் குட் பி ஈஸியர். சரி, ஃபியூச்சர் வேல்யூவேஷன்ங்கிறது வந்து அவர் பணத்தை ஆசை இருக்குமே ஒழிய அது எப்படி கொண்டு வருது. ஸோ இதுக்கு ஒரு சிஎஃப் இருக்கும். இதுக்கு மேலே ஒன்றுக்கு இன்குபேட்டர் ஃபண்டுன்னு. இன்குபேட்டர் என்ன, அடக்காத்தல். கரெக்ட். ஸோ எப்படி ஒரு கோழி அடக்காக்கிறதோ அதே மாதிரி இந்த இன்வெஸ்டர், பி இன்வெஸ்டர் இருக்காங்களே, அவங்க அடக்காத்தா அது இன்குபேட்டர் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தில் பார்ட்டிசிபேட் இன் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ராடக்ட் இவங்ககிட்ட கொடுக்கலாம், இந்த கஸ்டமர் எப்படி, அந்த கஸ்டமர் எப்படி, இந்த ப்ராடக்ட் அந்த யூசேஜ் இருக்கும். ஸோ வீல் அவங்களுக்கு இன்டர்நேஷனல் குளோபல் கான்டாக்ட்ஸ் இருக்கும். நான் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே வந்து they think equity is a free money. It is not. Very costly. Equity is a very very costly. டெட்டை பொறுத்த வரைக்கும் வட்டி கட்டுறோம் இல்லையா, அந்த வட்டியை வந்து எக்ஸ்பென்சஸாக மைனஸ் பண்ண அப்புறம் டேக்ஸ் கட்டினா போகிறோம். ஆனால் ஈக்விட்டி டிவிடெண்ட் கொடுக்கும்போது அந்த வர டேக்ஸ் கட்டின அப்புறம் ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்லேருந்து தான் இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் நியூஸ், பக்கத்து வீட்டுக்காரன், ஆஃபீஸில் கலீக்ஸு அவங்க சொல்ல வச்சுன்னு இன்வெஸ்ட் பண்ண 99% நான் பண்ணுறேன். ஹலோ சார், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. சரி, லாஸ்ட் டைம் வந்து நம்ம நிறைய வந்து ஃபண்ட் ரைசிங் பற்றி பேசினோம். இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டில். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்டில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா there are two broad categories of funds. One is debt, இன்னொன்று ஈக்விட்டி. ரெண்டு ப்ராட் கேட்டகரிஸ். ஒன்று கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் தான் வாங்கலாம், தட் இஸ் கம்பெனி ஓன் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம், அது மாதிரி வாங்கலாம், ஆர் டெட்டாக வாங்கலாம், லோனாக வாங்கி திருப்பி ரீபேயபிள். ஸோ ஈக்விட்டி வந்து நாட் ரீபேயபிள், டெட் வந்து இஸ் ரீபேயபிள். இதுக்கு ரெண்டுக்கும் தான் வித்தியாசம், ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் ஈக்விட்டின்னு இருக்குது, வெஞ்சர் கேபிட்டல் இருக்குது, மெசைன் ஃபண்டுன்னு இருக்குது, இன்குபேட்டர் ஃபண்டுன்னு இருக்குது, ஏஞ்சல் ஃபண்டிங் இருக்குது, ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர் இருக்காங்க, கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் இருக்குது, கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் ஈக்விட்டி ப்ராடக்ட்ஸ். இது வந்து இந்த ப்ராடக்ட் நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த கம்பெனியோட பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ மெயின் கேட்டகரி. இப்போ நான் ரோடு போடணும் அப்படின்னா தென் ஐ வில் சூஸ் ஃபார் பாண்ட்ஸ், கன்வெர்டபிள் பாண்ட்ஸ். ப்ரைவேட் ஈக்விட்டி போக மாட்டேன், அப்பிடைட் ஜாஸ்தி இருக்கா. இல்லை நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன், நாட் அ ப்ரூவன் டெக்னாலஜி, புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல் போகிறேன். ஸோ இது மாதிரி வேரியஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ என்ன அப்ளிகேஷன், எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபண்ட்ஸை. ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் மேக் அஸ் செலக்ட் தி ப்ராடக்ட் வாட் வி வாண்ட். பேசிக் கொஸ்டின், ஈக்விட்டினா என்ன சார்? அது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஈக்விட்டிக்கும் ஃபண்ட் ரைசிங்க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால் என்ன சார்? சரி, ஈக்விட்டிங்கிறது இப்போது நம்ம வந்து பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு முதல் போடணும். ஸோ முதல் போடுறது தான் முதலாளி இல்லையா. இந்த முதல் போடுறது தான் ஈக்விட்டி கேபிட்டல்னு பேர். ஸோ இந்த ஈக்விட்டி கேபிட்டல் வந்து ஹேஸ் லாஸ்ட் ரைட் ஆன் த கம்பெனிஸ் அசட்ஸோ இன்கமோ. எப்படின்னா, கம்பெனியில் ஒரு இன்கம் வருது அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், சாலரிஸ் பே பண்ணுவோம், ரா மெட்டீரியல்ஸ் பே பண்ணுவோம், வீல் ஹேவ் ஆல் ஒர்க்கிங் கேபிட்டல் பேமெண்ட்ஸ், எல்லா பேமெண்ட்ஸும் பண்ணிட்டு தென் யூ அரைவ் அட் த ப்ராஃபிட். அந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து யூ ப்ரொவைட் ஃபார் டெப்ரிசியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போது எனக்கு வந்து பிபிடி வந்துடும், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துடும். அதில் டேக்ஸ் என்னன்னு கட்டிட்டு ஐ கம் ஃபார் தி பேட், நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக எனக்கு இருக்கிற ப்ராஃபிட். இப்போ இந்த ப்ராஃபிட் யாருது இஸ் அ கொஸ்டின். அடுத்தது, அப்போது எனக்கு வந்து சப்போஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரைட்ஸ் கோஸ் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபஸ்ட்டு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் அ ப்ரிஃபர்டு ரைட்டுன்னு அர்த்தம். ப்ரிஃபர்ட் ரைட்னா யாருக்கு மேலேயோ நமக்கு ரைட் இருக்குது, ஒருத்தருக்கு மேலே நமக்கு ஒரு ரைட் இருக்குது அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் மேலே நமக்கு ரைட் இருக்குது. ஸோ அப்போ நான் ஈக்விட்டிக்கு நான் டிவிடெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுத்தாச்சா அடுத்த கேள்வி வரும். ஸோ தே வில் ஹேவ் ஃபஸ்ட் ரைட்ஸ் ஆன் டிவிடெண்ட், ஆன் ரீபேமெண்ட், ரெடியூவபிள்னா ரீபேமெண்ட் பண்ணிருப்போம். ஆனால் ஈக்விட்டி மட்டும் தெர் இஸ் நோ ரிடம்ஷன். கம்பெனியே இருக்கும் காசு, எல்லாத்தையும் போக நமக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டிவிடெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு போக ஒரு சர்ப்ளஸ் இருக்கும். அந்த சர்ப்ளஸ் ஆக்சுவலாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அதனால நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் போடுவோம், ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் போடுவோம். இந்த வர சர்ப்ளஸ் ஆஃப்டர் பேயிங் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எல்லாத்தையும் போக ஒரு அமௌண்ட், எந்த அமௌண்ட் இருக்கோ அது மட்டும் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் போகும். ஸோ எல்லா கம்பெனியும் வந்து இது அக்யூமுலேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. இது அக்யூமுலேட் பண்ண புக் வேல்யூன்னு வரும். இப்போ நான் 10 ரூபாய்க்கு ஈக்விட்டி வச்சிருக்கேன், ஈக்விட்டி ஃபேஸ் வேல்யூன்னு பேருக்கு 10 ரூபா ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 1000 rupees ரிசர்வ்ஸ் வந்துருக்கு. போன வருஷம் 10 ரூபா லாபம், அடுத்த வருஷம் 50 ரூபா லாபம், அந்த மாதிரி வந்து ஒரு 10-20 வருஷம் 15 வருஷம் கழிச்சு 1000 ரூபா இருக்கிறது வச்சுக்கோங்க. அப்போது 1010 இஸ் மை புக் வேல்யூ. ஸோ தட் இஸ் மை. நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அப்படியே லம்சமாக நம்ம வந்து ஈக்விட்டியில் வந்து
ஒரு கம்பெனியாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா சார்? இஷ்யூங்கிறது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிஹைண்ட் எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க தே வாண்ட் டு கோ ஃபார் ஐபிஓ பப்ளிக் இஷ்யூ. உங்கள் கொஸ்டின் என்ன, ஜஸ்ட் லைக் தட் ஒரு 2000 crores ரைஸ் பண்ணலாமா? கரெக்ட். ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே ஒரு லம்சமாக ஒரு அம்மி போட்டு போடலாமா? பண்ண முடியாது. எப்படின்னா இந்த ஐபிஓங்கிறது வந்து தெர் இஸ் அ வாட்ச் டாக் கால்ட் செபி. இந்த செபிங்கிறது வந்து என்டையர் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேர் இன்சார்ஜ் ஆஃப் த என்டையர் திஸ். இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அந்த காலத்தில் படத்தை வச்சு என்ன வேணா பண்ணாலும் இந்த காலத்தில் தான் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே அதை பண்ணுறனால எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் செபி மானிட்டர்ஸ் தி கம்பெனி. ஒரு பப்ளிக் இஷ்யூ வந்தாலே செபி மானிட்டர் பண்ணுவாங்க. ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ரெகுலேஷன் இருக்குது. யார் அப்பாயின்மெண்ட், மர்ச்சன்ட் பேங்கர் யார் அப்பாயின்ட் பண்ணணும், அண்டர்ரைட்டர்ஸ் யார் அப்பாயின்ட் பண்ணணும், அட்வைசர்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும், அவங்க என்ன கம்பெனியாக இருக்கணும், அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் நார்ம்ஸ் இருக்குது. அந்த நார்ம்ஸ் செட் பண்ணினா தான் இந்த பப்ளிக் இஷ்யூ போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் என்னென்னா யாரும் இருந்தாலும் சரி, இப்போ பிஹைண்ட் ரூல்ஸ் எடுத்துப்போம். இப்போது நான் எவ்வளோ பப்ளிக் இஷ்யூ போகிறேன் அப்படிங்கிறது ரெண்டு. ஒன்று ப்ரமோட்டர் எனக்கு வந்து இந்த வேல்யூ வரணும் அப்படின்னு ஆறு மனசு வச்சுக்கலாம். ஆனால் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் செபி நார்ம்ஸ் படி. மர்ச்சன்ட் பேங்க் அப்பாயின்ட் பண்ணால் மர்ச்சன்ட் பேங்க் என்ன பண்ணுவாருன்னா இந்த கம்பெனிக்கு இந்த பேசிஸில் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 2000 கோடிங்களா, பட் 500 கோடி தான் வந்திருக்கும் வேல்யூ. யார் மர்ச்சன்ட் பேங்கர் பண்ணுற வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 500 கோடி தான் வேல்யூ வரும். இந்த பாயிண்ட்டில் தி ப்ரமோட்டர் ஆஃப் பிஹைண்ட் ரூல்ஸ் மே ஆர் மே நாட் திங்க் ஆஃப் அ பப்ளிக் இஷ்யூ. 500 கோடிக்காக நம்ம பப்ளிக் இஷ்யூ போகிறோம் அப்படிங்கிறத அவர் திங்க் பண்ணலாம். சரி 2000 கோடி நம்ம மைண்ட் பண்ணுறோம், 500 தானே வந்திருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 1200 வந்தால் கூட பப்ளிக் இஷ்யூ போகலாமே அப்படிமாங்க. தென் தே கோ டு நெகோஷியேட்டிங் டேபிள். அப்போ மர்ச்சன்ட் பேங்க் என்ன சொன்னோன்னா, சார் இதுதான் இப்போது இந்த இருக்கிற ஃபினான்ஷியல்ஸை பேஸ் பண்ணி இப்போ இந்த பணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி உங்கள் ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா தென் த வேல்யூ ஆல்சோ கோஸ் அப். அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று என்னோட ப்ரெசன்ட் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி வேல்யூ எப்படி பண்ணாங்கிறது. இன்னொன்று ஃபியூச்சர் இன்கம் பேஸ் பண்ணி, தட் இஸ் ஃபியூச்சர் கேபிட்டலைசேஷன் பேர். இந்த ஃபியூச்சர் இன்கம் பேஸ் பண்ணி எப்படி கம்பெனி வேல்யூ பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டுமே டெக்னிக்ஸ் தான். ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி சார் இதை ஹேண்டில் பண்ணுறது? இப்போ வந்து ப்ரொமோட்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வேல்யூவேஷன் இருக்கும்ல, அதுலேயும் நம்ம வர வேல்யூவேஷனும் டிஃபர் ஆகும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அல்டிமேட்லி இப்போ நான் வந்து மர்ச்சன்ட் பேங்கர் வேல்யூவேஷன் பண்ணும்போது இப்போ இருக்கிற ப்ராஃபிட் பேஸ் பண்ணி ஒரு EBITDA பேஸ் பண்ணி 10 times மல்டிபிள் 20 times மல்டிபிள் மார்க்கெட் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ தருதோ அது. இப்போ நம்ம கம்பேரபிள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், பிஹைண்ட் ரூல்ஸ் மாதிரி கம்பேரபிள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அப்போ அவங்களோட இண்டஸ்ட்ரி பி மல்டிபிள் இருக்குது, லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் அவங்க பி மல்டிபிள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பி போட ட்ரை பண்ணுவாங்க. உடனே இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லா இன்வெஸ்டருக்கும் ஃபண்டமெண்டல் அங்கே போயிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு அப்போ இந்த இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ இன்வெஸ்டர் வந்து அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த குரூப் அவங்க வந்து கார்பஸ் வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. இந்த கம்பெனியில் பண்ணலாம், இந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணலாம், இந்த இண்டஸ்ட்ரி அவங்க ஒரு கார்பஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு செட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ரிட்டர்ன்ஸ் ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. 5 to 7 years நான் எக்ஸிட் பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. அப்போது தே வில் ட்ரை டு ஸ்ப்ரெட் த ரிஸ்க். கொஞ்சம் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் போடலாம், கொஞ்சம் மீடியாவில் போடலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் போடலாம், கொஞ்சம் வந்து ரியல் எஸ்டேட்டில் போடலாம் சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி மல்டிபிள்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாஸ்கெட்ஸில் போடுவாங்க ரிஸ்க் இது பண்ணுற அப்பிடேட்காக. இப்போது மீடியாவுக்கு பிஹைண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தி ஓன் அது அந்த கார்பரேட் இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் பாதர்ட் வாட் திஸ் கம்பெனி கோயிங் டு டு வித் த மணி. ஆனால் இந்த இவன் யார் அவன் பொறுப்போ, இந்த கார்பஸ் யார் ரைஸ் பண்ணிருக்காங்களோ, இப்போ பி இன்வெஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்னா சரி நம்ம வந்து 24% ரிட்டர்ன்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பீரியட் ஆஃப் 5 years காம்பவுண்டர். இந்த 24% ரிட்டர்ன்ஸ் போட்டால் இந்த பிஹைண்டில் போட்டால் அவ்வளோ வருமா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் போட்டால் அவ்வளோ வருமா, ஃபுட் ப்ராசஸிங் மட்டும் போட்டால் வருமா, அக்ரோ இண்டஸ்ட்ரி ப்ராசஸிங் போட்டால் இவ்வளோ வருமா அப்படிங்கிறத அவங்க பண்ணுவாங்க. அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜென்ரலாக அந்த பணம் பண்ணுவாங்க. ஆனால் எதில் ஜாஸ்தி வருது இல்லை குறைச்சி வருதுங்கிறது தான் அவங்களோட ட்ரிக். ஸோ தே வில் சூஸ் as to which company they should invest. அப்போது அவங்க ஆங்கிள் பாருங்கள், இந்த ப்ரைஸை குறைக்க எனக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி அவங்கள வாங்கல. இப்போ பிஹைண்ட் வந்து 500 crores இன்வெஸ்ட் பண்ணுறத விட 1000 crores இன்வெஸ்ட் பண்ணால் ஐ மே நாட் கெட் 20-30%, ஐ மே கெட் only 20%. அப்போ ஐ ஹேவ் டு ஒர்க் மிட் வே. ஸோ அவங்க மைண்டில் அதுதான் வேல்யூஷன் போயிட்டு இருக்கும். ஆனால் கம்பெனி என்ன சொல்கிறாரு ஓனர், இல்லை எனக்கு 2000 கோடி தான் வரும். ஸோ திஸ் இஸ் தி catch-22 situation. அண்ட் இப்போ ஃபவுண்டர்ஸ் வந்து மேஜராக பண்ணுற மிஸ்டேக் டியூரிங் திஸ் மிட் டேர்ம் நெகோஷியேஷன் வந்து என்னவா இருக்கும் சார்? நான் இப்போ நிறைய ஐபிஓஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஐபிஓஸ் வேல்யூஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய அட்வைசராக இருக்கேன். நிறைய ப்ரமோட்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா தி நாலேஜ். நிறைய இன்ஃபேக்ட் ஆனால் சவுத் இந்தியா பேஸ்ட் கம்பெனிஸ் நிறைய பேர் ரைட் ஃப்ரம் ஆந்திரா தெலுங்கானாலேருந்து ஆரம்பித்து நம்ம தமிழ்நாடு இந்த 5 ஸ்டேட்டுக்கு நிறைய பொட்டென்ஷியலி நிறைய கம்பெனிஸ் ஐபிஓ பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரெடி டு புட் இன் மணி. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து நார்த்தில் இருக்காங்க, நிறையா இருக்காங்க, பெங்களூர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் தி கார்பஸன் ரைஸ் பண்ணி பார்த்தா அப் நார்த் பார்த்தீங்கன்னா அந்த கார்பஸ் தோஸ் பீப்புள் ஒரு ஹோல்டிங் ஆல்மோஸ்ட் 60-70% ஆச்சு. ஸோ நான் இங்கே நாங்கள் டேப் பண்ணோம், அவங்கள நான் டேப் பண்ணோம் அப்படின்னா இங்கே நான் வந்து ஐ மஸ்ட் கிவ் அ குட் ஸ்டோரி. ஒன்று ஸ்டோரி இருக்கணும், பிஸ்னஸ் பிளான். ஸோ பிஸ்னஸ் பிளான் என்ன இருக்கணும், ரிட்டர்ன்ஸ் என்ன காமிக்கணும். அந்த ரிட்டர்ன் அவங்க டியூரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் லைக் ஒரு நம்பர் போட்டு தர முடியாது. இந்த வருஷம் எனக்கு வந்து 10 கோடி இன்கம், அடுத்த வருஷம் 100 crores வர போகிறது, அதுக்கு அடுத்த வருஷம் 1000 crores இஷ்டத்துக்கு போட முடியாது. இந்த 10 crores நமக்கு ஏன் வந்தது இந்த வருஷம், சரி இந்த 10 வந்து 100 crores நீங்கள் ஏன் போட்டுருக்கீங்க அது சொல்லணும். ஆன் வாட் பேசிஸ் இந்த டியூ டெலிஜென்ஸ் ப்ராசஸ் என்ன சார்? அப்படி இதான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருவேன். நம்பர்ஸ் கொடுத்தா ஃபஸ்ட் இந்த 10 கோடி நம்பரும் இந்த ப்ராஃபிட்லாம் கரெக்டாக, சரி ஆடிட் ஒரு பக்கம்,
அக்கௌண்டிங் ஃபைல் பேஜ் ஒரு பக்கம். ஸோ தே வில் கொஸ்டின் தி ஆடிட்டர், தே வில் கொஸ்டின் தி மேனேஜ்மெண்ட் ஆன் தி நம்பர் கிரன்ச்சிங். ஸோ ஃபுல்லாக படிப்பாங்க எல்லா நம்பர்ஸும். அதான் டியூ டிலிஜென்ஸ்னா தே ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் வெதர் த நம்பர்ஸ் யூ ஹவ் டிக்ளேர்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அல்டிமேட்லி. இப்போ ஃபினான்ஷியலுக்கு லீகலும் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல்லே நம்ம ஃபோக்கஸ் ஆன் ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் டியூ டிலிஜென்ஸை இப்போ நம்ம இருக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கா, வெதர் தி ஆடிட்டர் ஹஸ் கிவன் பக்கா கரெக்டாக இது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் செக் பண்ணி. பிகாஸ் ஆடிட்டர் இஸ் சப்போஸ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அக்கௌண்ட். அது அவரையும் கொஸ்டின் பண்ணுவாங்க. தே வில் கோ த்ரூ த ப்ராசஸ். அடுத்தது next year projections. இது கம்பெனியை கொடுப்பாங்க. Auditor will not be responsible for future projections of the company. So it will be more, so audit involve பண்ணிருக்கலாம், but more so it is management's commitment. சரியா? இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்து ஆடிட்டர் கம் மேனேஜ்மெண்ட், ஃபியூச்சர் ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட், பிகாஸ் நாட் ஆடிட்டட், நடந்து தான் ஆடிட் பண்ண முடியும். இப்போ ஆனால் இந்த டியூ டிலிஜென்ஸ் பண்ணியும் ஃபெயில் ஆகிற ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். இருக்கு. இன்ஃபேக்ட் வேல்யூவேஷன் நிறைய தப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன சிக்கல் நான் நிறையா பார்த்துருக்கேன் அப்படின்னா, நிறைய கரெக்டும் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ப்ரொமோட்டர்ஸ் மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக். இதில் என்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்னா, ஓவராலாக பார்த்தோம்னு வச்சுங்க, ஒன்று அவங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சி நாட் தட் எவ்ரிபடி நோஸ் எவ்ரிதிங். எனக்கு வந்து ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி பற்றி தெரியும்னா அந்த ப்ரொமோட்டர் வந்து ஹில் பி கிங் ஆன் ஃபார்முலேஷன்ஸ், பட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஃபினான்ஸ் வில் பி ஜீரோ. இட் குட் பி ஜீரோ. சரி, ஃபியூச்சர் வேல்யூவேஷன்ங்கிறது வந்து அவருக்கு பணத்தை ஆசை இருக்குமே ஒழிய அது எப்படி கொண்டு வருது? ஸோ இதுக்கு ஒரு சிஎஃப்ஓ இருக்கணும். ஸோ இந்த சிஎஃப்ஓ மஸ்ட் ஹேவ் தட் நாலேஜ். அதுதான் ரொம்ப கஷ்டம். எப்படி இருக்குது? ஓகே, பப்ளிக் இஷ்யூ ஹேண்டில் பண்ணுறதுனால அவருக்கு நாலேஜ் கொஞ்சம் தெரியாது. பிகாஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கில் இருக்கும். வெறும் நான் இப்போ ஐபிஓ போயிருக்கேன் அப்படின்னா அது ஸ்கில் கிடையாது. அந்த ஐபிஓ போகிறவருக்கு என்ன தெரியும்? ஓகே, வேல்யூவேஷன் எப்படி சுமாராக பண்ணுறாங்க, யாரெல்லாம் அப்பாயின் பண்ணணும், செபி நார்ம்ஸ் என்ன இருக்குது, செபி டாக்குமெண்டேஷன் என்னெல்லாம் பண்ணணும், இதுதான் நாலேஜ் இருக்கும். பட் இந்த கம்பெனிக்கு நான் ப்ரைவேட் போகிறேன்னு வச்சுங்க, இந்த நாலேஜுக்கும் அந்த நாலேஜுக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் பேசுகிறதுனால நான் கேட்குறேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதில் ஒரு மேஜராக இந்த ப்ராடக்ட் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா இதெல்லாம் நம்மளால் இவால்வேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இட் வாஸ் குட் கொஸ்டின். ஸோ ப்ரைவேட் ஈக்விட்டி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதான் வந்து மேஜராக குளோபல் பிளேயர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறோம். இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி தான் வந்து எல்லாருமே ரேஸ் பண்ணுறது மார்க்கெட்டில். இந்த பிஇ ஃபண்ட்ஸுங்கிறது எப்படின்னா, தே கேன் இன்வெஸ்டிங் இன் அ கம்பெனி, ஓகே, ப்ரொவைடட் இட் கிவ்ஸ் ரிட்டர்ன்ஸ் டு தேம். இன்வெஸ்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்கணும், அந்த செட் ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் ப்ரொமோட்டர் பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் ஹெல்ப் த கம்பெனிஸ் க்ரோத். இது ஒன்று இருக்குது. இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் தே வில் மானிட்டர் த கம்பெனி தான் ஓவரால். இன்வெஸ்ட் பண்ணுறோம், இஸ் லைக் இன்வெஸ்டர், சைலண்ட் இன்வெஸ்டர். காசை போட்டுருவாங்க சும்மா, அப்படி என்ன நடக்குதுப்பா ஓவரால் கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கா, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே, அப்படி இப்படி ஜென்ரலாக லாஸ்ட் ஒரு போர்ட் மீட்டிங் உட்காருவாங்க. தே வில் பி இந்த போர்ட். ஸோ போர்டில் வந்து தே வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், நடுவில் வந்து தே வில் do a due diligence, something like that they will do. So மாடர் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு மேலே ஒன்று இருக்குது இன்குபேட்டர் ஃபண்டுன்னு. இன்குபேட்டர் என்ன? அடக்காத்தல். கரெக்ட். ஸோ எப்படி ஒரு கோழி அடக்காக்கிறதோ அதே மாதிரி இந்த இன்வெஸ்டர், பி இன்வெஸ்டர் இருக்காங்களே, அவங்க அடக்காத்தா இந்த இன்குபேட்டர் பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will participate in the management. இந்த ப்ராடக்ட் இவங்ககிட்ட விற்கலாம், இந்த கஸ்டமர் அப்படி, அந்த கஸ்டமர் அப்படி, இந்த ப்ராடக்ட் அந்த யூசேஜ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்டர்நேஷனல் குளோபல் கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸ்ட்ராட்டஜியாக திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து they will say, okay, choose this particular client, when the supply, the customer, இவருக்கு தான் இந்த ப்ரைஸ் கொடுப்பாங்க, we will also negotiate. So he will also participate in the management, running the company. Day-to-day running இருக்காது, பட் ஜென்ரல் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி பார்ட்டிசிபேஷன் இருக்கும். இன்குபேட்டர் ஏன்னா அவன் பணத்தை அவங்க அடக்காக்கலாம், அவன் ரிட்டர்ன் சொல்லணும் அவனுக்கு. இது இன்குபேட்டர். நான் நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர், இவங்க யார் இருப்பாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு அகாடமி வச்சிருக்கேன், சரியா? அது ஸ்கில் செட், இது புதுசு, இந்த ஃபினான்ஸ் லேப்னு சொல்கிறோம், இது புதுசு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர் என்ன சொன்னால், சரி இவர் வந்து மெட்ராஸில் மட்டும் பண்ணிட்டு இருக்கார், ஓகே, வை டோன்ட் வி டேக் இட் குளோபல்? இது வரைக்கும் இந்த சிலபஸ் எங்கேயுமே கிடையாது. நாட் மேஜர் கம்பெனிஸ் ஹேவ் திஸ் சிலபஸ், ஸோ மேஜர் இன்ஸ்டியூஷன் ஹேவ் தி சிலபஸ். இவர்கிட்ட அந்த சிலபஸ் இருக்குது, டெக்னிக்ஸும் இருக்குது, அண்ட் பசங்க பிளேஸ் ஆகிறாங்க. ஸோ வை டோன்ட் வி இன்வெஸ்ட் இன் திஸ் கம்பெனி? ஆனால் அவங்களும் வந்து தே வில் பி இல்லை, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் இன்ஸ்டியூட்ஸ் இருப்பாங்க, லைக் பைஜூஸ் ஆர் இந்த மாதிரி லார்ஜ் கம்பெனிஸ் இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஃபினான்ஸ் இது கிடையாது, ஸோ வை டோன்ட் வி இன்வெஸ்ட் இன் திஸ் கம்பெனி? ஸோ வில் ஹேவ் ஃபினான்ஸ் ஆர்ம் ஆல்சோ அலாங் வித் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் லுக் அட் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட். இது பி கிடையாது, இன்குபேட்டர் கிடையாது, ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர். ஸோ ஹி கம்ஸ் இன்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அ சிமிலர் பிஸ்னஸ். இது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இனிஷியல் அவங்களோட வருது. தென் ஸ்டெப் அப் ஃபண்டிங்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஆர் தேர். பட் நமக்கு என்ன வேணும், அதாவது இப்போ ஒருத்தர் வந்து நம்ம இந்த கம்பெனி இருக்கான்னு பார்க்குறத விட நம்ம யாரும் உலக தெரியுது தான் பெட்டர். கரெக்ட். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து ஐ மஸ்ட் சே தட் திஸ் இஸ் மை ப்ராடக்ட் அண்ட் திஸ் இஸ் த ஃபைன் ஐ எம் லுக்கிங் ஃபார். அப்படியே அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு, அந்த ப்ரமோட்டருக்கு அந்த நாலேஜ் தான் பண்ண முடியும். ப்ரமோட்டர், அந்த சிஎஃப்ஓ, ஹூவர் இட் இஸ், த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹூ இஸ் கோயிங் டு லுக் அட் பப்ளிக் இஷ்யூ, அவர் வந்து திங்க் பண்ணும், இதுதான் என்னோட ப்ராடக்ட். ஓகே, பிஆர்கே இப்போ நான் எடுத்துக்கேன், என்னோட அகாடமி வந்து ஃபினான்ஸ் ஸ்கில்ஸில் இருக்கிறதுக்கு ஐ ஷுட் கோ ஃபார் அ ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர், நாட் ஃபார் பிரைவேட் ஈக்விட்டி. இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் ஸ்ட்ரக்சரிங், அது இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து என்ன அளவு வந்து இன்வால்வ் ஆகுது சார் இந்த ஃபினான்ஷியல், இந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்டலாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு? ஃபண்டமெண்டலாக ஒரு ப்ரொமோட்டர் வந்து ஒரு ஈக்விட்டி பிளேயரை வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடி டெட்டை வந்து என்னோட எக்ஸ்போஷர் முடிஞ்சு போயிடுதான்னு பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஐ வில் நாட் அட்வொகேட் எவ்ரி கம்பெனி டு கோ ஃபார் பப்ளிக் இஷ்யூ ஆர் ஈக்விட்டி, ஈவன் பிரைவேட் ஈக்விட்டி ஆல்சோ. ஏன்னா
இப்போ என்ன எடுத்துங்க, I may not look at a private equity or venture fund because I am comfortable. I have my own office space. I have enough profits in corporate clinic to invest. So why should I look at investor at all? I'll take my profit to my pocket only. I'm happy. Ana, I won't aim big. Today I am having a classroom of say 30 strength. Demand ஜாஸ்தி வருது. அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் ரூமில் 200 பேர் இருக்கலாம். அப்போ I need that big infrastructure. Then I need investor. The best option I look at is whether bank will fund me. ஆனால் என்கிட்ட collateral கிடையாது வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன பெஸ்ட் ஆப்ஷன்? ஈக்விட்டி தான் அந்த ஆப்ஷன். ஸோ அப்போ நாங்கள் இப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலாமா, வென் வி ஆர் ட்ரீமிங் பிக் வந்து ஈக்விட்டி இல்லைனா வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாம், டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ யூ ஆர். சப்போஸ் நானே பணக்காரன், அப்பா எக்கச்சக்கமாக பணம் வச்சிருக்காரு, அவர் மாமா எக்கச்சக்கமாக பணம் வச்சிருக்காரு, ஐ ஹேவ் பேக்ரவுண்ட் ஆஃப் ரேசிங் ஃபண்ட்ஸ், தென் வை ஷுட் ஐ கோ டு ஈக்விட்டி பிளேயர்? நான் சோர்ஸஸ் என் ஃபேமிலி சோர்ஸ் ரைஸ் பண்ணேன். மை ஒய்ஃப் இஸ் அ ரிச் கேர்ள், மேபி அம்பானி ஃபேமிலி மாதிரி. வை ஷுட் ஐ லுக் அட் ரேசிங் ஈக்விட்டிஸ் ஃப்ரம் மார்க்கெட்? போய் மாமனாட்ட பணம் கேட்டால் கொடுத்துட்டு போகிறார். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். ஸோ ஹூ யூ ஆர் அதை ஃபஸ்ட்டு பார்த்துங்க. வெதர் யூ நீட் டு ஆன்சர் அ பப்ளிக் அது பார்க்குறோம். ஸோ நான் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே வந்து they think equity is a free money. It is not. Very costly. Equity is a very very costly fund. 24% returns எங்கே இருக்குது, debt 9%, 8% எங்கே இருக்குது. அண்ட் ஈக்விட்டி வந்து போஸ்ட் டேக்ஸ். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெட்டை பொறுத்த வரைக்கும் வட்டி கட்டுறோம் இல்லையா, அந்த வட்டியை வந்து எக்ஸ்பென்சஸாக மைனஸ் பண்ண அப்புறம் டேக்ஸ் கட்டினா போகிறோம். ஆனால் ஈக்விட்டி டிவிடெண்ட் கொடுக்கும்போது அந்த வர டேக்ஸ் கட்டின அப்புறம் ஒரு ப்ராஃபிட் இருக்கும், அந்த ப்ராஃபிட்லேருந்து தான் யூ பே டிவிடெண்ட். ஸோ வெரி காஸ்ட்லி. ஸோ உங்களுக்கு டேக்ஸும் கிடையாது, எக்ஸம்ஷனும் கிடையாது, அண்ட் ப்ளஸ் யூ பே டிவிடெண்ட் ஆஃப் சே 20-30%. அண்ட் நிறைய பேருக்கு என்ன ஃபீலிங்னா, ஓலே எனக்கு வந்து ப்ரீமியம் வரும், 10 ரூபா ஷேர்ஸ், 100 rupees இஸ் மை ப்ரீமியம், 100 rupees பப்ளிக் இஷ்யூ. ப்ரீமியம் எஸ், நோஷனலி எஸ், ஃப்ரீ மணி, பட் there is also a cost attached to it. Then I see like a lot of risk is there, no sir, in the equity la? Equity investor-க்கு yes, there is a lot of risk because it is not secured by anything. ஷேர் ப்ரைஸ் மேலே போகுமா பார்த்துனே இருக்க வேண்டியதான். Unlike a land, gold. ஸோ இன்னைக்கு கோல்டெலாம் பாருங்கள், ஒரு யூ கீப் இட் ஃபார் சம் டைம், அப்ரிசியேட், லுக் அட் தி அப்ரிசியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 2001 நான் வாங்கின என் ஒய்ஃப் வாங்கி செயின்னா வந்து என்ன ஒரு பவுன் 600 வந்து ஒரு கிராம் எவ்வளோ ஆச்சு எதுவும் சொல்கிறேன். சி ஆல் திஸ் யூ ஹவ் டு வெயிட் அண்ட் அதை பொட்டியில் போட்டி வைக்கிறது தான். சி ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்வெஸ்டர்ஸ் அப்பிடைட். சில பேர் என்ன குவிக்காக பணம் பண்ணும். இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐபிஓவில் போகிறோமா, எஸ்எம்இ ஐபிஓவில் காசு போடுறோமா, 10% பப்ளிக் இஷ்யூ, 20 rupees தான் ப்ரைஸ், போடு காசை போடு, ஐ திங்க் திஸ் fellow will do well. இவர் எதிர்பார்க்க மாதிரி நாளைக்கு 30 ரூபாய் ஆகிடும், விட்டு வெள்ளம் இல்லைப்பா, அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்மில் பார்ப்பாங்க. சில பேர் இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், this could go to 50-60 rupees also and ஒரு பெட் எடுப்பாங்க, போகலாம் 100 rupeesக்கு போயிடும் உங்களுக்கு இதுக்காக. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரிஸ்க் அப்பிடைட். எதில் காசு போடணும், இல்லை காசு போடக்கூடாது, இதெல்லாம் வந்து. அண்ட் மோர் ஓவர் தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்னிக்ஸ். ஒன்றும் ஒரு கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தே யூ நோ ஹவு டு இன்வெஸ்ட் ஆர் நாட் இன்வெஸ்ட். யூ டோன்ட் நீட் டு கோ டு த மார்க்கெட். அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் நியூஸ், பக்கத்து வீட்டுக்காரன், ஆஃபீஸில் கலீக்ஸு அவங்க சொல்ல வச்சுன்னு இன்வெஸ்ட் பண்ண 99% தான் பண்ணுறாங்க. பட் ஃபினான்ஷியல் அனலைஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். தெர் இஸ் லாட் ஆஃப் டெக்னிக்ஸ். அதுவும் இன்றைக்கி நிறைய டெக்னிக்ஸ் வந்துருக்கு. ஒரு ப்ராப்பராக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு டெக்னிக்ஸ்லாம் இன்ஃபேக்ட் நாங்களே கற்றுறோம். அதை யூர் ஆல்சோ டீச்சிங் அவர் லேப் ஜஸ்ட் ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ் த்ரூ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இப்போ இந்த ஈக்விட்டினால வந்து நம்மளுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குவிக் ப்ராஃபிட் வந்து வர வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கே, வை நாட்? இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டஸ்ட்ரி. சி இப்போ ஒன்றுமா க்ரௌடட் மார்க்கெட் எடுத்துங்க, சே ரெஸ்டாரண்ட், கரெக்ட், சாதாரண இட்லி தோசை பண்ணுற ரெஸ்டாரண்ட் தான் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் நான் ஸ்டில் நம்பர் ஊட்டியில் வந்து தெர் இஸ் ஒன் ஒரு போண்டா கடை தோஸ் டேஸ் when I studying my college. So we did a project in ஊட்டி. பஸ் ஸ்டாண்டு கார்னரில் ஒரு போண்டா, ஸ்டில் நம்பர் தட் ஷாப், ஒரு அம்மா புள்ள அது பண்ணிட்டு இருந்தாங்க. 3:30 ஓப்பன் பண்ணுவாங்க, 6 கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஃபுல் ஸ்டாக் ஃபுல்லாக போயிடும், மேட் க்ரௌட் ஃபார் தட் போண்டாவே நீங்கள் ஸ்டாக் ஆக்கிட்டீங்க, இப்போ ஸ்டாக் ஃபுல்லாக போயிடும், முழுக்க போயிடும், பண்ண புதுலே இருப்பான் அவன். அண்ட் ஹி மேக்ஸ் ஹியூஜ் மணி, பாக்கெட்டில் காசு போயிட்டே இருப்பாங்க அம்மாவும் பிள்ளையும். இவ்வளோ தான் கடை, சின்ன கடை. இன்றைக்கி நீங்கள் மயிலாப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஷாப்ஸ் ஆர் தேர் மின்டிங் மணி இருக்காங்க. ஏன் போகிறது? குவாலிட்டி. ஃபண்டமெண்டலி ஃபுட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லாரும்? குவாலிட்டி அண்ட் டேஸ்ட். அப்சல்யூட்லி. இந்த நல்ல குவாலிட்டி ஃபுட் டேஸ்ட்டும் கொடுத்தேன்னா மை வேல்யூ வில் ஆல்சோ கோ அப். தென் ஐ எம் லுக்ட் அப்பான் ஆஸ் அ ஐபிஓ கேண்டிடேட் ஆர் தி இன்வெஸ்டர் கேண்டிடேட். சார் நீங்கள் இப்போ ஐபிஓ பற்றி சொன்னனால நான் கேட்குறேன், எப்படி சார் ஒரு கம்பெனியை வந்து ஐபிஓக்கு எடுத்துகிட்டு வருது அண்ட் லிஸ்டிங்கும் எப்படி சார் பண்ணுறது? இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குமா. ஃபண்டமெண்டலி ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங் யூ, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி எப்படி வேல்யூ பண்ணுறது, ஃபஸ்ட்டு வேல்யூவேஷன் தான் ஃபண்டமெண்டல் பாயிண்ட். சரி, எனக்கு வந்து ஐ எம் லுக்கிங் அட் 1,000 crore வேல்யூவேஷன். மை மர்ச்சன்ட் பேங்கர் ஹவ் செட் ஓகே, so 800-850 crores is the evaluation. நம்ம அக்செப்ட் பண்ணோம்னு வச்சுப்போம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் யூ கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், யூ கோ டு செபி, ஃபைல் செபி டிக்கெட். அதுக்கு வந்து ஆர்ஹெச்பின்னு சொல்லுவோம், ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் ஃபைல் பண்ணணும். இந்த ப்ராஸ்பெக்டஸ் ஜென்ரலாக என்ன இருக்குன்னா ப்ரைஸ் பேண்ட் இருக்கும். யூ வில் கெட் ஆவரேஜ் 850. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் when I file my RHP I will say band of 830 to 870.
840 to 870. ஒரு சின்ன பிராண்டாக கூட யூ கான்ட் இஷ்டத்துக்கு 600 to 900லாம் கொடுக்க முடியாது. ஸோ வெரி ஸ்மால் பிராண்ட். ஒன்ஸ் யூ ஃபைல் RSP, SEBI will give you a ticket to go for a public issue. இப்போ இந்த public issue பண்ணுறச்ச there are a lot of people you need to appoint as per SEBI norms. One is you need to have a merchant banker. First தான் அவர் தான் வந்து do valuation. So அவர் தான் he will file the SEBI ticket. Then you have to have an advisor to the issue. Then you will have underwriters to the issue. You have to have bankers to the issue. Then you will have share agents, share transfer agents சொல்லுவோம். ஸோ இது மாதிரி நிறைய you have to appoint set of people as per SEBI. அது நிறைய regulations இருக்குது, SEBI norms இருக்குது. In fact, I remember one case, textile, ready-made textile guy, big brand, very big brand. One fine morning, the company itself got bust. They didn't go for public issue, but company burst out. நல்ல big brand. I will not say the brand, but it's a very big brand. இப்போ எல்லா ஷோரூம்ஸும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. They had their own franchisee outlets and their own retail outlets. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி கம்பெனி காணாமல் போயிடுது. Literally. Now, when I actually went into the reason of what happened in that company, I found that he lacked a marketing skill, marketing strategy in terms of new company brands came in. So, it was late for the IPO. 6-7 மாதம் போர்தா வானாமா 10 பேர் வந்து இவர் ப்ராடக்டே காப்பி அடிச்சிட்டாங்க. உங்களை கேட்டிருந்தா அட்லீஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக we could have closed it off very easily. Somehow, see, எதுக்கு சொல்லனா இந்த மாதிரி strategy in issue could have an impact on the company's performance. அப்படி சொல்ல வர இது ஒன்று இருக்கு. இப்போ வந்து we are working on an IPO already in another company. It's a Hyderabad based company. The problem was valuation. First level they were stuck. These guys were looking for about 4,000-5,000 crores ballpark number. 5,000 crores plus or minus 10%. 4,000 crores வச்சுங்களேன். But existing merchant bankers who they have already appointed, a very large company in Bombay, that company gave valuation of 2,000 crores. But the promoter wants to go for IPO. So what is the best price is the issue. அப்போ நான் என்ன பண்ணேன், வேல்யூவேஷன் டெக்னிக்ஸ் என்ன எடுத்தாங்க பார்த்தேன். ஏன்னா மெத்தட்ஸ் நிறையா இருக்குது, வேல்யூவேஷன் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ they adopted one particular technique. But in the industry அந்த technique will not work out. Then I called the merchant bankers, told them that why should you work on this model? Why can't you look at this model அப்படின்னா. So the company made me advisor to the IPO. I can't become a merchant banker because I am not a SEBI registered merchant banker. அதனால வந்து I advise them as a consultant வச்சுக்கோங்களேன். I advise them on how to strategize pricing லேருந்து ஆரம்பிச்சு. But they've appointed me for the full public issue. So because of my contacts. So அதனால வந்து lot of since earlier in our group we had a mutual fund. So lot of we were the first mutual fund in the country. இப்போ அவங்க அங்கே ஜூனியராக இருந்தாங்களா இன்னைக்கு they have become CIOs and of various companies, various mutual funds spread across the country. அப்போ the contacts தான், purely contacts தான் is what helped me a lot in terms of success in my advisory services. And இந்த entry and exit strategy அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பேசிக்கலி நீங்கள் என்ன கேட்குறதுன்னா கம்பெனியில் எப்போ காசை போடுறது, எப்போ கம்பெனியில் காசு எடுக்கிறது, சிம்பிள். இதில் ரெண்டு இது. ஒன்று என்னோட ப்ரெஷர் என்ன, நான் இன்வெஸ்டர், என் ப்ரெஷர் என்ன. ஸோ என்னோட இன்வெஸ்டருக்கு நான் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வென் ஷுட் ஐ எக்ஸிட் எனக்கு தெரியும். ஸோ 5 years கார்பஸ் இருக்குன்னா சப்போஸ் ஐம் த 3rd year. ஸோ இன்னும் 2 வருஷம் காசை வெளில எடுத்து ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும். திஸ் இஸ் ஒன் ப்ரெஷர் ஐ வில் ஹேவ். தி செகண்ட் இஸ் இந்த 2 வருஷத்தில் கேன் ஐ மேக் மணி இன் திஸ் கம்பெனி, 25% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா. இஸ் நெக்ஸ்ட் இஷ்யூ ஐ வில் லுக் அட். ஐ வில் செலக்ட் ஒன்லி தோஸ் கம்பெனிஸ். மேபி லைம்லைட் இண்டஸ்ட்ரி லைக் ஃபார்மா, நியூ மாலிக்யூல், நியூ ட்ரக்ஸ், குட் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ். பிஃபோர் தே கோ ஃபார் பப்ளிக் இஷ்யூ நான் 25% ரிட்டர்ன் செட் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் ஆன் ப்ரைஸ் கேட்பேன். நான் இப்போ காசு போட்டுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறேன். ஸோ திஸ் another strategy can be followed. So when I enter at the strategy where my returns must be what I have set in mind or what I have promised investors or more. Second is at the levels where the company is poised for growth. Okay, poised for growth என்ன சொன்னா there are 2 types of companies. ஒன்று ஸ்டார்ட்அப், ஒன்று ஏர்லி ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஸ்டார்ட்அப் அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கிறேன். ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனினா மேபி ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா கம்பெனி வச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் செட் பண்ணி ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட் அப். எனக்கு எல்லாமே தெரியும். ஐ ஹவ் எவ்ரிபடி. எனக்கு ஐ நோ அக்ராஸ் தி கண்ட்ரி, ஐ நோ எவ்ரிபடி. ஸோ ஐ டூ அ ஸ்டார்ட் அப். ஸோ பிஆர்கே வந்து மீடியாவில் வெல் நோன், அதனால் வந்து பார்க்கலாம், காசு போடலாம் அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. ஆனால் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது. தே டேக் எ பெட் ஆன் மீ. கரெக்ட். 2 years down the line, I don't have any investor. 2 years down the line, நான் என்னவே I have a good cash flow. But I have a very strong marketing team which earns good money as ad revenues or whatever sales revenues. I also have my coverage is very good. My clicks in YouTube channels or social media channels is good. I make income out of it. Correct. So எனக்கு வந்து ப்ராஃபிட் எக்கச்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ I become a early stage company. Early stage company cash flows வர ஆரம்பிச்சிருத்தோம். Okay. So as an investor, so இந்த கம்பெனியில் பொட்டன்ஷியல் இருக்குப்பா. என்ன இஸ் பிகம் early stage company in 2 years வந்து he start making money. ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். Even a betted. உனக்கு எவ்வளோ வேணும்? What do you want to do? You want to put a studio? We invest. You put a studio. அதில் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ். சரி, இப்போ எக்ஸிட் என்ன பண்ணுறது? எக்ஸிட் ஜென்ரலாக 3 விதமான எக்ஸிட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் காமன் எக்ஸிட் இஸ் IPO. ஸோ நானும் காசு போட்டுறேன், இந்த சேனல் வந்து பப்ளிக் இஷ்யூ போவாங்க. ஸோ நான் ப்ரைஸ் போடச்சு 50 ரூபாய்க்கு போட்டிருக்கேன், 10 + 40 போட்டிருக்கேன்னு வச்சுப்போம். 4 வருஷம் கழிச்சு ப்ராஃபிட் இஸ் ஸோ குட் தட் ஐ கெட் 150 rupees பை செல்லிங் மை ஷேர். ஐ வில் ட்ராவல் த ப்ரமோட்டர் பிகாஸ் எனக்கும் ப்ரமோட்டர் சம்மந்தமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு எப்படி ப்ராமிஸ் பண்ணோம் அப்போ வெளில எடுத்துருவோம் காசு. 150 rupees, வாட் இஸ் மை இன்கம் ஐ மேட், காம்பனிங் ரேட் ஐ மேட் 40%. குட், ஐ எம் ஃபைன்.
24% நாங்கள் கமிட் பண்ணோம். பாக்கி ஐ ஷேர் வித் மை இன்வெஸ்டர்ஸ் ஓகே. தனியாக. முன்னாடியே கூட எடுத்துடலாம்ல நம்ம? எப்போ எடுக்கலாம், எப்போ. பட் தி செகண்ட் டைப், அது ஐபிஓ தான் காமனாக வருது. செகண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து வேர் த ப்ரொமோட்டர்ஸ் தெம்செல்ஸ் பை பேக். இல்லை சார் நானே வாங்கிக்கிறேன் சார் ஷேர் சார், ஐ ஹேவ் இனஃப் மணி, ஐ ஹேவ் பேக்ரவுண்ட் ஆஃப் மை ஃபாதர் இன் லா, மதர் இன் லா, மை uncle, aunt, யாரோ ஒருத்தர் இருக்கா, ஸோ ரிச், ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு பை த ஷேர்ஸ், ஸோ ஐ வில் பை பேக் த ஷேர்ஸ், they will fund me. தேர்ட் டைப் ஆஃப் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிஸ்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்ஸ். சப்போஸ் இந்த கம்பெனி ஐபிஓ போக மாட்டேங்கிறாங்க, டபாச்சின்னு இருக்காங்க, ஒரு காம்படிட்டர் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, ஐ நோ அந்த காம்படிட்டர் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன், கொடுத்துருவீங்க. இது வந்து ஆனால் ப்ரொமோட்டருக்கு ரிஸ்க். ஏன் ரிஸ்க்? அவன் இந்த கம்பெனி ஐ பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஒன்ஸ் ஹி இன்வெஸ்ட் த்ரூ மீ as a strategic investor, he buys the shares of mine, he will start becoming a promoter, co-promoter ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர் வந்து வில் புட்ட ஒரு கேஸ்ட் இன்வெஸ்ட் மாட்டின்றவர், எப்படி கொண்டு போகிறது தெரியாமல் மாட்டிப்பார். ஸோ தட் கம்பெனி மை டேக் அன் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். திஸ் அனதர் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நிறைய இருக்குது, லாட் ஆஃப் 3, 4, 5 மாடல்ஸ் ஆஃப் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது பட் ஐபிஓ இஸ் வெரி காமன். 90% they will exit through IPOs. சார் உங்கள் கார்ப்பரேட் கிளினிக்கில் வந்து இந்த ஈக்விட்டிக்கு வந்து கம்பெனிஸ்க்குலாம் நீங்கள் எப்படி சார் ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறீங்க? We give end-to-end services மா. ஸோ வேல்யூஷனுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் மர்ஜென்ட் பேங்கர்ஸ், அட்வைசர்ஸ் டு இஷ்யூ எல்லாத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து மெயினாக வேல்யூவேஷன். அதில் வந்து we understand the business and then help them in the valuation models. எது பெஸ்ட் மாடல் சூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது சொல்லுவோம். அதுக்கப்புறமா வந்து கம்பெனி அப்பாயின்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஏஜென்ட்ஸ் லைக் யுவர் மர்ஜென்ட் பேங்கர்ஸ், ரெஜிஸ்ட்ரார்ஸ், அட்வைசர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் we will line up, we will help them in getting that appointment. அதுக்கப்புறமா செபி டிக்கெட்ஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு we also work with the merchant banker with respective agencies for செபி டிக்கெட்ஸ்னா மர்ச்சன்ட் பேங்கர்கிட்ட போவோம். தென் வேல்யூஷன் பண்ணால் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அகைன். தென் ரெஜிஸ்ட்ரார் இஷ்யூ அப்படின்னா வில் ஒர்க் வித் ரெஜிஸ்ட்ரார் அண்ட் கெட் தம் அப்பாயிண்டட். ஸோ இந்த மாதிரி வி கெட் ஆல் தி end-to-end சர்வீசஸ் பண்ணுறோம். ப்ளஸ் எங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா வி ஹேவ் குட் கனெக்ட்ஸ் வித் இன்வெஸ்டர்ஸ். ஸோ குவாலிஃபைட் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வேர் யூ ஹேவ் ஓவர்சீஸ் கார்பரேட் பாடிஸ், யூ ஹேவ் ஃபியூ இன்வெஸ்டர்ஸ் இன் இந்தியா ஹூ ஆர் இண்டிவிஜுவல் HNIs இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வி ஹேவ் கனெக்ஷன்ஸ் வித் ஆல் திஸ் பீப்புள். ஸோ இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம ஹெல்ப் இன் ரேசிங் தோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஐபிஓ போனோன்னா சக்ஸஸ் ஆஃப் ஐபிஓ என்னன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் இல்லையா, அல்டிமேட் இந்த ப்ரைஸ்க்கு வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு வி ஐடென்டிஃபை தோஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ. தட்ஸ் அனதர் அட்வான்டேஜ் கம்பெனி ஹேஸ். ஸோ end-to-end கம்பெனியோட இருப்போம் நாங்கள். இன்றைக்கி எங்களுக்கு நிறைய வந்து ஈக்விட்டி பற்றியும் அதர் வேல்யூவேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச்.